இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஏறத்தாழ கடந்த 3 வாரங்களாக குட் ஃப்ரைடே மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறோம். யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 3 காரியங்கள். ஒன்று, இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு, அல்லது இந்த உலகம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இன்னொன்று, அந்த உலகத்திற்குடைய அதிபதியாயிருந்த அல்லது அதிபதி செயல்படுகிற முறையிலிருந்து அவனுக்கு வேலை இல்லாமல் ஆக்கி அவனை புறம்பே தள்ளுகிறது, ஓவர் த்ரோன். அவன் எதை உயர்வாக வைத்து இந்த பூமியை ஆட்சி செய்தானோ அந்த குற்றஞ்சாட்டுதல் அல்லது பலி செலுத்துதல், வேறொருவர் மேலே தன்னுடைய பாவத்தை திணித்தல், குற்றமில்லாதவர்களை குற்றஞ்சாட்டுதல், இந்த மாதிரி பலிகளில் இருந்து விலகி இரக்கம் செய்தலை தேவன் விரும்புகிறார். அந்த இரக்கம் செய்கிற அந்த டீமில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய உலகம் மறுசீரமைக்கப்படுகிறது அல்லது ரீஆர்கனைசிங் த வேர்ல்ட். அதுதான் அந்த 3வது வார்த்தையினுடைய அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன், அல்லது என்னை சுற்றி எல்லோரும் இருக்கும்படி செய்வேன். அப்படின்னா இப்போ மக்கள் வேற ஒன்றை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்கனவே நம்ம பார்த்து வருகிறோம். இப்போ ஆண்டவர் வேற தன்னை சுற்றி உலகம் இயங்கும்படியாக செய்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த உலகம் அரசியல், மதம், பணம் என்கிறதை சுற்றி தான் இயங்குகிறது. ஆனா இங்க அவர் வேறொரு ரீதியில இயங்குகிறார். அப்படி நம்மளை இயக்க விரும்புகிறார். ஒரு நியூ கிரியேஷனுக்குள்ள நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். ஆனா அதுக்கு முன்பாக சிலுவையில நான் ஏற்கனவே சொன்னது போல தேவனுடைய கோபத்தை தீர்ப்பதற்காக இயேசு சிலுவைக்கு போகவில்லை. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இயேசு சிலுவைக்கு போனார். அல்லது ஹூ இஸ் காட் என்பதை ரிவீல் பண்ணும்படியாக. நம்முடைய பாவங்களுக்கு மத்தியிலே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சாதாரணமாக கேட்க போனால், ஒரு பாவிய ஆண்டவர் என்ன செய்வாருங்க அப்படின்னு இயேசுகிட்ட கேட்டீங்கன்னா, இயேசுகிட்ட மைக்கை நீட்டி பாவிகளை தேவன் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா மன்னிப்பார் அப்படின்ட்டு போயிடுவார். இதுதான் தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்பின விதம். அதை சரியாய் வெளிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. அதிலும் சிலுவையில தேவன் விரும்புகிற வண்ணமாக வெளிப்படுத்தியவர் இயேசு. அதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா மக்களுக்கு கடவுளை பற்றி இருந்த எண்ணம் வேறு. குறிப்பாக கிரேக்க மக்கள் அல்லது ரோமர்கள் இந்த கிரேக்கத்தினுடைய பெரிய கடவுள், தலைமை கடவுள்னு இருப்பாங்க இல்லையா, அது ஜீயஸ்ன்னு சொல்றாங்க. ஜீயஸ் கடவுளுடைய சிலைகள், அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு விரலை இந்த ரைட் சைடினுடைய ரைட் ஹேண்டினுடைய படம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், சுட்டி காண்பிக்கிறது போல இருக்கும், அல்லது கண்டமிங்காக இருக்கும். உன்னை குறி வச்சுட்டேன்ற மாதிரி இருக்கும், நீ தவறானவன் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த கையில் என்ன இருக்கும்னா, ஒரு இந்த இடி இருக்கு இல்லையா, அந்த இடியை கையில் பிடிச்சது போல இருக்கும். அதை ஓங்கி இப்படி அடிக்கிற மாதிரி தான் அந்த கடவுளுடைய படம் இருக்கும். அந்த கடவுளுடைய படம் மாத்திரமல்ல, எந்த கடவுளை குறித்தும் மக்களுடைய மனதில் இருக்கிற ஒரு படம் என்னன்னு சொல்லி சொன்னா, குற்றவாளிகளை நோக்கி கைகளை நீட்டி குற்றவாளிகளை தண்டிக்க ஆயத்தமாயிருக்கிற ஒரு கடவுளுடைய படம் தான் எல்லாருடைய மனதிலும் இருக்கு. ரெடி டு ஸ்ட்ரைக், அடித்து அழிக்க ஆயத்தமாயிருக்கிற ஒருவர், ஏதோ ஒரு ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறவராக மக்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய ஜீஸ் சுட்டி காண்பித்து ஓங்கி அடிக்கிற விதத்தில் இந்த படத்தில் இருக்கிறது போல இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கடவுளுடைய படம் இப்படிப்பட்டதல்ல, இப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கிறார். அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற, வாருங்கள் என்று வரவேற்கிற, நான் உங்களை தாக்குவதற்கல்ல, நீங்கள் என்னை தாக்கினாலும்
நான் உங்களை அணைப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்கிற சின்னத்தை அவர் காண்பிக்கிறார். அங்க அதுதான் ரிவீலிங் காட் இன் த கிராஸ். கடவுளை சிலுவையிலே காண்பித்த விதம் என்பது அதுதான். ஒரு ஆங்கிரி காட் அல்ல, ஒரு கண்டமிங் காட் அல்ல, ஒரு 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 குற்றஞ்சாட்டுகிற அல்லது கோபமாயிருக்கிற ஒரு தேவனை, திருப்தி செய்ய முடியாத ஒரு தேவனை சிலுவையிலே இயேசு காட்டவில்லை. தேவனுக்கு பலி தேவை என்பதனாலே இயேசு சிலுவைக்கு போகல. ஏன்னா இந்த பலியே அனுப்புனதே இயேசு கிறிஸ்து தேவன் தான். பலியாக தந்தார், பலி தேவைப்படல. யாருக்கு பலி தேவைப்பட்டுச்சு? மனிதர்களுக்கு பலி தேவைப்பட்டுச்சு. மனிதர்களுக்கு பலியாக தரப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அதை கொஞ்சம் நம்ம ட்விஸ்ட் பண்ணி, அவருக்கு பலி தேவை, ஆனா எந்த பலியும் சரியான பலி இல்லை, ஆகவே அவரையே அனுப்பினார், அப்புறமா அவரே பலியாகினார் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டோம். ஆனா அந்த மனிதர்களுக்கு கடவுளை பற்றிய தவறான படம் தான் இருந்தது. ரிலீஜியன் இஸ் ஃபியர் பேஸ்ட். மதம் என்பது கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை அடிப்படையாக கொண்டது. முதலாக கனியை சாப்பிட்ட போது மனிதன் பயந்து ஒளிந்து கொண்டான். பத்தாலஜிக்கலா அவனோட ரத்தத்தில் கலந்த விதத்திலேயே பயம் என்பது, பதட்டம் என்பது கலந்து விட்டது. கடவுளை பற்றி சொன்னாலே பயமும் பதட்டமும் மனிதர்களுக்குள்ளாக வந்து விடுகிறது. கடவுளை பற்றிய மரியாதை என்பது வேற. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தை ஆரம்பம். அந்த பயம் என்பது நடுங்கி ஒளிந்து கொள்கிற பயம் அல்ல, அது மரியாதை. ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவனுடைய ஆத்துமாவை பாதிக்கிற ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பயம் அவனுக்குள்ள இருக்குது. கடவுள் தண்டிச்சிருவாரு, கடவுள் கோபப்பட்டுருவாரு. இதற்கு மதமும் நூல்களும் அதை வியாக்கியானம் பண்ணுகிறவர்களும் இந்த ரீதியிலே பண்ணதுனால அது ஆழமாக அவர்களுக்குள்ளாக பதிந்து விட்டது. சில பேர் கடவுளை ஆராதிக்கிறார்கள், சில பேர் கடவுளை ஆராதிக்கலனா கூட கடவுளை அவமரியாதையா பேசுறது இல்லை. ஏன்னா கடவுள் மேல வைத்திருக்கிற அன்பினால இல்ல, கடவுள் மேல வைத்திருக்கிற பயத்தினால. நம்ம ஆராதிக்கிறதே ரெண்டு காரணங்களுக்காக தான். ஒன்று, ஆபத்திலிருந்து தப்புவதற்காக, இன்னொன்று ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக. எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றாங்க யோபுவை? கடவுள் மேல இருக்கிற அன்புனாலையா? இல்ல, நீ மன்னிப்பு கேளு, நீ தப்பு செஞ்சியோ இல்லையோ மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டதன் மூலமாக அவருடைய கோபத்திலிருந்து நீ என்ன பண்ணலாம்? தப்பித்துக் கொள்ளலாம். அல்லது நீ இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் மனிதர்கள் கடவுளை வச்சிருக்கிற ஒரு ஐடியா. அதனால்தான் நிறைய நேரத்தில் இந்த கடவுளை ஒரு பயங்கரவாதி மாதிரி மனிதர்களுக்குள்ள ஒரு கற்பனை இருக்குது. இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க எந்த கடவுளை இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. எந்த கடவுள் குழந்தைகளை கொல்லும்படி ஆணையிட்டார் என்று சொல்லுகிறோமோ, எந்த கடவுள் சுனாமிக்கு காரணர் என்று சொல்லுகிறோமோ, எந்த கடவுள் யுத்தங்களுக்கு காரணர் என்று சொல்லுகிறோமோ, எந்த கடவுள் உலகத்தை அழிக்கப் போகிறார் என்று சொல்லுகிறோமோ, எந்த கடவுள் பொறுத்து பார்த்து பொங்கி விடுவார், அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த கொரோனா வைரஸ், கடவுளுடைய கோபம் தன்னுடைய வெளிப்பாடே கொரோனா வைரஸ் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, இந்த கடவுள் தங்களுக்கு தேவையில்லை என்று கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கடவுள் எங்களுக்கு வேண்டாம், நீங்க சொல்ற கடவுள் எங்களுக்கு வேண்டாம். நான் சொல்லட்டுமா? எனக்கும் வேண்டாம் அந்த கடவுள். நானும் இந்த கடவுளை நம்புறதில்லை. எந்த கடவுள் அவங்க இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த கடவுளை நானும் இல்லைன்னு சொல்றேன். ஆனா கடவுளை இந்த கடவுளை யார் அறிமுகப்படுத்தினது? ஒருவேளை மோசே அறிமுகப்படுத்தியிருக்கலாம். மோசே அறிமுகப்படுத்தின கடவுள் இப்படிதான் இருக்கிறாரு பழைய ஏற்பாட்டில். ஏன்னா அவர் தேவனுடைய முதுகை பார்த்ததாக அவரே சொல்றார். தேவனுடைய முதுகைத்தான் நான் பார்த்தேன் என்று அவரே சொல்கிறார். இப்ப முதுக பார்த்தவருக்கு முகத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின தேவன் இவர் அல்ல.
இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின தேவன், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய பிரத்யட்சமான சொரூபம், எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காட் வந்து இயேசு கிறிஸ்துன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின தேவன், நீங்கள் எந்த தேவனை இல்லை என்று சொல்லுகிறீர்களோ, எப்படிப்பட்டவர் கடவுளாக இல்லை என்று சொல்லுகிறீர்களோ, அதே தான் இயேசு சொல்றார். இயேசு சொல்றார், இது கடவுள் இல்லை, இது இந்த பயங்கரமான ராட்சதனமான ஒரு கடவுளை நீங்க தான் வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க, நீங்க தான் உங்க மனதுல படமாக வைத்திருக்கிறீர்கள். ஏனென்றால் சில சமயம் இப்படி சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மனுஷங்க தான் கடவுளையே கண்டுபிடிச்சாங்க, மனுஷங்க தான் கடவுளை கற்பனையில செஞ்சாங்க. ஆமா, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார். ஆனா மனிதர்கள் கடவுள் என்று யாரை நினைக்கிறாங்களோ, எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி அவர் இல்லை. ஆனா மனிதர்கள் அவர்களுடைய பதட்டம் என்கிற கண்ணாடி, அவர்களுடைய பயம் என்கிற கண்ணாடி, அவர்களுடைய வெட்கம் என்கிற கண்ணாடி, இதன் வழியாக தேவனை பார்த்தார்கள். பைபிள் சொல்ற கதை இதுதான். மனிதன் தோட்டத்தில் இருந்தான், தேவன் அவனோடு கூட உலாவினார், தேவன் அவனோடு கூட பேசினார், தேவன் அவனோடு கூட நடந்தார், அவரது சாயலின்படியும் அவனுடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். ஆனா இந்த கனி சாப்பிட்டது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, தோட்டத்திலிருந்து மனுஷன் வெளியே வந்துட்டான். பரலோகத்திலிருந்து கீழே விழல, பூமியில தான் தோட்டம் இருந்துச்சு. ஆனா அந்த தோட்டத்திலிருந்து வெளியே வந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை அவன் பார்ப்பது தேவன் காட்டின விதத்தில் அல்ல. இப்ப இவன் தேவனை பார்க்க ட்ரை பண்றான். அப்பதான் இமேஜினேஷன் கிக் ஆகுது. இவன் அதற்கு முன்பாக இவனுடைய மனத்திரையில ஏற்பட்ட பாதிப்பு என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த கனியை சாப்பிட்டதுனால பயம், பதட்டம், வெட்கம், ஆங்ஸைட்டி, ஃபியர், ஷேம், இந்த மூன்றுனும் அவன் பாதிக்கப்பட்டு அந்த கண்ணாடியின் வழியாக, அந்த பாதிப்பின் வழியாக தேவனை பார்க்கிறான், கடவுளை பார்க்கிறான். அப்போ அவனுக்கு தெரிகிற அந்த மங்கலான படம் இருக்கு இல்லையா, அவனுக்கு தெரிகிற அந்த முக்காட்டின் வழியாக தெரிகிற ஒரு படம் இருக்கும் இல்லையா, அந்த வெயில் வழியாக பார்க்கிற ஒரு பார்வை, இப்படி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு அசியூம் இருக்கும் இல்லையா, அதை தான் இவன் கடவுள் என்று நம்புகிறான். அதனாலதான் கிறிஸ்துவனிடத்தில் வரும்பொழுது இந்த முக்காடு நீக்கப்படுகிறது. கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட உண்மையான விஷயத்தை இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்தினார். இவனுக்குள்ள பதட்டம் ஏற்படும் பொழுது இவன் எப்படிப்பட்ட கடவுளை உண்டாக்கிட்டானா, பயம்புறுத்துகிற ஒரு கடவுளை உண்டாக்கி வைத்திருக்கும். இவனுக்குள்ள பயம் வரும் பொழுது அங்க ஒரு பயங்கரமான கடவுளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இவனுக்குள்ள வெட்கத்தின் வழியா பார்க்கும்போது நீ சரியில்லை அப்படின்னு ஒரு கண்டம் பண்ற ஒரு கடவுளை இவன் உண்டாக்குறதின் மூலமாக இவன் தன்னை திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறான் என்கிற ஒரு சுகத்தை அடைகிறான். இந்த காரியங்கள்லாம் வந்து இவனுடைய இமேஜினேஷன்ல இருந்து உருவாகுது. இமேஜினேஷன் சொல்றதை விட இவனுடைய கரைப்படுத்தப்பட்ட, இவனுடைய விழுந்து போன அந்த உள்ளத்திலிருந்து, அந்த பயத்திலிருந்து, அந்த பதட்டத்திலிருந்து கடவுள் உருவாக்கப்பட்டார். அதனாலதான் அதை சுற்றி மனிதர்கள் சுழண்டு கொண்டிருந்த பொழுது, என்னை உயர்த்தும் பொழுது நான் எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன், ஐ எம் கோயிங் டு ரீஆர்கனைஸ் த வேர்ல்டுன்னு சொல்றாரு ஆண்டு. இந்த ஒரு ஆக்சிஸ்ல உலகம் சுத்திட்டு இருக்குது, இவர் தான் கடவுள்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான கடவுளை வெளிப்படுத்தும் பொழுது அந்த கடவுளிடத்தில் எல்லாரும் இழுத்து கொள்ளப்படுவார்கள். ஏன்னா அது வரைக்கும் கடவுளை எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு கோபம் உள்ள, வன்முறை செய்கிற, இடியினாலும் மழையினாலும் வியாதியினாலும் மக்களை கொல்லுகிற ஒரு கடவுளை தான் யூதர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அவரை கருணை உள்ளவர்னு சொல்லுவாங்க, அவரை கிருபை உள்ளவர்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பூமியை பொளந்து எல்லாரையும் உள்ள கொண்டு போட்டாருன்னு சொல்லுவாங்க. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கொன்னாருன்னு சொல்லுவாங்க. இந்த குழப்பமான ஒரு விஷயத்தை தான் அவங்க கடவுள்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதை தான் முக்காடு வழியாக பார்க்கறது. இப்பொழுது பார்த்தாலும் நம்ம கிட்ட எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற ஆண்டவர், நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாலும் இன்னும் பரிசுத்தமாகு, இன்னும் பரிசுத்தமாகு அப்படின்னு சொல்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
இன்னும் சரியில்லை, நீ இன்னும் இப்படி செஞ்சிருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் நீ தேவ சமூகத்தில் இருந்திருக்கலாம். இப்படி எந்த நேரமும் குறை சொல்லிக்கொண்டே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு தேவன், அல்லது உன்னால் எதுவும் செய்ய முடியல அதுக்கு பதிலாக ஒரு பலியை செலுத்தி என திருப்தியாக்கு அப்படி சொல்ற ஒரு கடவுள். டிமாண்டிங் சாக்ரிஃபைஸ், கான்ஸ்டன்ட்லி கண்டமிங். ஆனா இதெல்லாம் இல்லை அப்படின்னு இயேசு சிலுவையிலே காண்பிக்கிறார். கடவுளை எப்படி பார்த்ததுனால எப்படி பார்த்துட்டாங்க, கடவுள் அதிகாரம் செலுத்துகிறவராக, கடவுளை யாரும் அன்புள்ளவர்களாக பார்க்கல, கடவுளை அதிகாரம் செலுத்துகிறவராக, பவரை என்ஃபோர்ஸ் பண்றவரா. எப்படி என்ஃபோர்ஸ் பண்றாரு, நான் சொன்னதை நீ கேட்கலன்னு சொன்னா, என்னுடைய கட்டளைகளை நீ மீறினால் உன்னை கொன்று போடுவேன். பவர் என்ஃபோர்ஸ்டு பை வயலன்ஸ். இன்றைக்கு எல்லா சமுதாய சிஸ்டங்களும் இப்படிதான் வாழணும் அப்படின்னு ஒரு அமைப்பு முறை இருக்கு இல்லையா, எந்த அமைப்பு முறை எடுத்துக்கிட்டாலும் பவர் என்ஃபோர்ஸ்டு பை வயலன்ஸ். சொல்லுவோம், ஒரு முறை வானத்தை நோக்கி சுடுவோம், அடுத்த முறை ஒன்றை உதைப்போம், அடுத்த முறை துப்பாக்கி சூடு நடத்துவோம். எப்படியோ சமாதானம் வரணும்னா, கட்டுப்பாடு வரணும்னா, இந்த கும்பல்கள் இருந்து மற்றவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னா வயலன்ஸ் பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் கடவுளே அப்படிதான் செயல்படுகிறார் என்பதுதான் மனிதர்களுடைய நம்பிக்கை. கடவுள் எப்படி செயல்படுகிறார், சொல்லி சொல்லி பார்க்கிறார், சொல்லி நீ திருந்தல உடனே சுனாமி அமைச்சிடுறாரு, உடனே பூமி அதிர்ச்சி அமைச்சிடுறாரு. அதனாலதான் நம்ம கேள்விகள் இப்படி கேட்கிறோம். இதோ ஒரு குழந்தைக்கு ஒரு கேன்சர் வந்துருச்சு, இந்த ஒரு சின்ன வயதிலே ஒரு கேன்சர் வந்துருச்சு, உடனே என்ன கேட்கறாங்க, கடவுள் இல்லையா, கடவுள் இருந்தா இந்த சின்ன பிள்ளைக்கு ஏன் இது வருது. கேன்சர்ன்றது சின்ன பிள்ளைக்கு மாத்திரமில்லை, யாருக்குமே வரக்கூடாத ஒன்று தானே. ஆனா நமக்கு எது பரிதாபம் ஏற்படுகிறதோ அதை நம்ம கடவுளோட இணைச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம், ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு அவரை பற்றி இருக்கிற ஐடியா அப்படி. பவர் என்ஃபோர்ஸ்ட் பை வயலன்ஸ், இதுதான் உலகம் நடந்து கொண்டிருக்கிற முறை. அதை எப்படி ரீஆர்கனைஸ் பண்றது. இங்க ஜீஸ் என்கிற கடவுள், அந்த கடவுள் மனிதர்களை தாக்குகிறவராக குற்றம் கண்டுபிடித்து தாக்க ஆயத்தமாயிருக்கிற இமேஜ் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க சிலுவையில 2 கைகளையும் விரித்தவராக உலகத்தை தன்னோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிற அந்த தேவனை காட்டுகிறார். இப்போ இதை சுத்தி இருந்த மக்கள் இதுல இருந்து ஷிஃப்ட் ஆகி இதை சுத்த வர்றாங்க. அவர்களை இழுத்து கொள்ளுகிறார். எப்படி இழுத்து கொள்ளுகிறாரு, இந்த ஆர்கனைசேஷனல் ஆக்சிஸ் அவர் காண்பிக்கிறார். எதுல அது சுத்தி கொண்டிருக்கிறது, இந்த ஸ்ட்ரக்சர்ஸை கவர்ன் பண்ற பிரின்சிபலும் பவரும் எது, எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த சிஸ்டம் எல்லாம் நம்ம மனித சமுதாயம் என்று சொல்லுகிற இந்த சமுதாயம் ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தான் வேலை செய்யுது. அப்படிதான் வேலை செய்ய முடியும். ஆனா அது எந்த மாதிரியான கட்டுப்பாட்டின் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, வன்முறையின் நிமித்தமாக தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி ஒழுங்குபடுத்துகிற அந்த விஷயத்துல அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் நமக்கு அது கெட்ட விஷயமாவே தெரியாது. யாருமே ஒரு அரசாங்கம் ஒரு ஜனக்கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதை எப்படி கெட்டதுன்னு சொல்ல முடியும். இப்ப நடந்து கொண்டிருக்கிற முறைகள்ல நமக்கு அங்கங்க கொஞ்சம் கஷ்டம் இருந்தா கூட நாம் அதை நல்லதுன்னு நினைக்கிற பல சம்பவங்கள் நடக்குது. ஏன்னா நிறைய நன்மை அது மூலமா நடக்குது. அப்படிதான் ஒழுங்கும் கட்டுப்பாடும் ஸ்டெபிலிட்டியும் ஒரு முன்னேற்றமும் கொண்டு வர முடியும். எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கலவரமே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி முன்னேற்றம் வரும்? அரசாங்கம் சொல்றதை யாருமே கேட்கல, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போனா எப்படி சமாதானம் இருக்கும்? ஆகவே சமாதானம் இல்லாத போது அந்த சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு தாக்குதல் நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு முன்னேற்றம் உருவாகணும்னு சொல்லி சொன்னா, ஒரு சிவிலைசேஷன் உருவாகணும்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் தேவைப்படுது. இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமாக தான் இந்த நாகரீகம் என்பது உண்டாயிருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, எப்பொழுதுமே இந்த முதல் சம்பவத்திலிருந்து, காயின் ஆபேல் சம்பவத்திலிருந்தே பிரச்சனை என்ன, பட்டணம் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஆபேல் என்கிற ஒருவன் கொலை செய்யப்பட்டான் என்பது மறைக்கப்படுகிறது. ஏபேல் வாஸ் ஆல்வேஸ் பரீடு. இன்றைய வளர்ச்சி, இன்றைய நாகரீகம் இதெல்லாம் வளருது இல்லையா, இந்த வளர்ச்சிக்கு கீழாக எவ்வளவு பேர் மரித்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் காணாம போயிட்டாங்க,
சில இடங்களில் சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது அல்லது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங் கட்டுவதற்காக இன்றைக்கு வாயில்லாத எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க, இல்லாமல் போயிட்டாங்க, அவருடைய தொழில், அவருடைய விஷயங்கள் எல்லாம் இல்லையா? இது வந்து நம்ம இன்னைக்கு அரசியல் பேசுகிறவங்கள்ட்ட பேர் கேட்டிங்கன்னா தெரியும். ஆனால் இயக்கமே, இந்த உலக இயக்கமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், எப்பொழுதுமே பலி செலுத்தப்பட்டவர்கள் புதைக்கப்படுகிறார்கள், இல்லாமற் போகிறார்கள், அவர்கள் குரல் கேட்கப்படுகிறதே கிடையாது. பைபிளினுடைய பெரிய விஷயமாக ரெரி கிர்கார்ட் அப்படிங்கிற ஒரு லிங்குவஸ்டிக் ஒரு ஸ்காலர், இந்த மொழிகளை ஆராய்ச்சி பண்ணுகிற, புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு ஜெர்மனிய பிலாசபர் இப்படி சொல்றாரு, பைபிளில் நான் பார்த்த விசேஷம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பைபிள் என்கிற ஒன்று வருவதற்கு முன்பாக இருந்த எல்லா புஸ்தகங்களும், சரித்திர புஸ்தகங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருந்தது எல்லாமே, there is no voice for victim. எவன் கொல்லப்பட்டானோ அவன் பக்கம் நியாயத்தை யாரும் பேசினதே கிடையாது. யார் கொன்றார்களோ அவர்கள் நியாயத்தை தான் பேசினாங்க, யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் நியாயத்தை தான் பேசினாங்களே தவிர, யார் தோற்றார்களோ, யார் புதைக்கப்பட்டார்களோ அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே பேசல. there is no voice for victim. முதலாக வேதாகமத்தில் தான் ஆபேல் கொல்லப்பட்ட போது ஆபேலுக்காக தேவன் குரல் கொடுக்கிறார். ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று ஒரு விக்டிமினுடைய சார்பில் நின்று கொண்டு, பாதிக்கப்பட்டவனுடைய பக்கத்தில் நின்று கொண்டு தேவன் பேசுகிறதாக வேதாகமம் தான் முத குறிப்பா சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்றாரு அவர், எல்லா புஸ்தகத்தையும் ஆராய்ச்சி பண்ணவர். இந்த வன்முறைகள் பல சமயத்துல எந்த விதத்தில் ரத்தம் சிந்தினாலும் தவறு தான். ஆனா பல ரத்தம் சிந்துதல வந்து மேன்மையா பேச ஆரம்பிச்சிடுறோம். ஒரு நாட்டுக்காக ஒரு இராணுவ வீரர் மரிக்கிறார் அப்படின்னா அது போற்றப்படுகிறது தானே. அதுபோல பல சமயங்களில் இன்றைக்கு ஒரு தேசத்துக்காக, அன்றைக்கு வேறு வேறு காரணங்களுக்காக யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ அந்த ரத்தத்தை போற்றி மற்றவர்களும் ரத்தம் சிந்த வேண்டும் என்கிற ரீதியில, அதான் அங்க முக்கியம், மற்றவர்களும் ரத்தம் சிந்த வேண்டும் என்ற ரீதியில் அது புனிதப்படுத்தப்படுகிறது. அது வந்து வரலாறுகளாக, வெற்றி சரித்திரங்களாக எழுதப்பட்ட பொழுது அதுல தப்பா இருக்கிறதா எதுவுமே நமக்கு தெரியல. எப்படி ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயத்தை தப்பா நம்ம பார்க்க முடியும்? அப்படி தப்பா பார்த்தா நாம தான் உங்க முட்டாள்களா இருப்போம். ஆனா யார் மூலமாக, யாருக்குள்ளாக பரிசுத்தாவியானவர் இருந்து அவர்கள் கண்களை திறக்கிறாரோ அவர்கள் தான் மறைக்கப்பட்ட ஆபேலுடைய சத்தத்தை கேட்க முடியும். இந்த ஆபேலுடைய ரத்தம் பழிவாங்குதல பேசியது. ஆனா இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு படி மேல போய் he himself becomes a victim. அவரே ஒரு பலியாக மாறினார். அதுதான் இன்னும் விசேஷமானதாக இருக்கிறது. அப்படிதான் இந்த உலகத்தை அவர் தன் பக்கமாக திருப்புகிறார். இந்த காயின் மாடல், நான் போன வாரத்தில் சொன்னேன், இந்த காயின் மாடல் என்னன்னு சொல்லி சொன்னா, பிளேம் பண்ணி, அக்யூஸ் பண்ணி, பலிகடாவாக மாற்றி அவர்களை பலி செலுத்தி விடுவது. அப்ப அவங்க பலி செலுத்தும் பொழுது அந்த மிருகம் இறந்து விடுகிறதுனால, அந்த மனிதன் இறந்து விடுகிறதுனால கடவுள் தான் பக்கம் இருக்கிறார். யார் கொலை செய்யறானோ அவன் பக்கம் இருக்கிறார். அடிக்கடி இப்படி கேட்பேன், இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் அப்போ இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசுகிட்ட ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே பாகிஸ்தான் தோக்கணும், இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்லி. இப்ப பாகிஸ்தான் உள்ள கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாகிஸ்தான் ஜெயிக்கணும், இந்தியா தோக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. ரெண்டுமே கிறிஸ்தவர்கள் தான் ஜெபம் பண்றாங்க. ஆனா அவங்கவுங்க நாடு ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்றாங்க. இப்ப எந்த நாட்டு கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணுகிறதை இயேசு கேட்பார் அப்படின்னு கேட்பேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? என்னன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பக்கம் தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்ம பக்கம் கடவுள் இருக்கிறாரு. யார் தோற்கிறார்களோ அவர்கள் பக்கத்துல அவர்களை கடவுள் கைவிட்டு விட்டார். ஆகவே நான் செஞ்சது சரி, நான் ஜெயிச்சுட்டேன், ஆகவே கடவுள் என் கூட இருக்கிறார். கடவுள் என் கூட இல்லைன்னா நான் எப்படி ஜெயிக்க முடியும், நான் எப்படி சம்பாதிச்சிருக்க முடியும், நான் எப்படி அது வந்து ஒரு பெரிய விஷயமா கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா? சார் பாருங்க, கடவுளை பெருமைப்படுத்துறாருங்க அப்படிலாம் பார்க்குறோம்.
ஜெயிச்ச பிறகு எல்லாம் கடவுளுக்கு தாங்க நன்றி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அவரை நம்ம பெருசாக பார்க்குறோம். என்ன சொல்கிறோம், மனுஷன் கொஞ்சம் கூட அவருடைய திறமைகளுக்கோ அவருடைய விஷயங்களுக்கோ பொறுப்பெடுத்துக்காம எல்லாம் கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்ல விஷயம். டேஞ்சர் ஒன்று இருக்குது. ஜெயிச்சதுனாலே கடவுள் கூட இருக்கிற அர்த்தம் கிடையாது. ஜெயிச்சவன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஜெயிச்சதுனாலே கடவுள் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. சிலுவையில் இயேசு இருக்கும் பொழுதும் கடவுள் கூட தான் இருந்தார். இந்த இயேசு தான் மனிதனாக அவர் இருந்து, இந்த மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கைவிடாத ஒரு தேவனை பார்த்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறிட்டு இருக்கிறாங்க. அந்த மனிதர்களுடைய குரலை தான் அவர் பிரதிபலிக்கிறாரு. மனிதர்கள் கடவுளை பார்த்து என்ன சொல்றாங்க, கஷ்டம் வரும்பொழுது என்னை கைவிட்டீங்க ஆண்டவரே. அதை தான் இன்னொரு சைடில் எதிர்பார்க்குறாங்க. ஓ, கடவுள் கைவிட்டதுனால தான் இவன் மரிக்கிறான். ஆனால் இயேசு விஷயம் நடந்ததுன்னா 3வது நாளில் அவர் உயிரோட வந்துட்டார். அவர் உயிரோட வந்தது நிமித்தமாக இவ்வளவு நாள் அவர் மேலே சொன்ன குற்றச்சாட்டுகள் இல்லை என்று ஆகிவிட்டது. மரித்தவர்கள் தான் தோத்து போனவங்க. ஆனால் இவர் உயிரோட வந்துட்டாரே. இப்போ யார் இதில் தோத்து போனவர்கள்? அவர் மரிக்கும் பொழுது இவர்கள் ஜெயித்திருந்தார்கள். அவர் உயிரோடு வந்தபோது யார் தோற்று போனவர்கள்? ஆனால் அவர் அவர்களை தோற்று போனவர்களா சொல்லலை. அங்கே தான் ரீஆர்கனைசிங் த வேர்ல்ட், இந்த உலகம் இயங்குகிற முறையிலிருந்து அவர் வித்தியாசப்படுகிறார். அவர் என்ன சொல்றார், நான் இந்த காயினுடைய மாடல் போல ஜெயங்கொண்டவனாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை நான் பிடிக்கவில்லை. பாதிப்புக்குள்ளானவனாக இருந்தே இந்த உலகத்தை பாதிக்கப்பட்டவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, நீங்க ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவருடைய முகத்திலும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். ஒவ்வொரு முறை நாம ஒருத்தர் சிலுவையில் அடிக்கும் பொழுதும், ஒவ்வொரு முறை ஒருத்தரை குறை சொல்லும் பொழுதும், அவர்கள் பக்கத்துல இன்னும் நான் ஆழமா சொல்ல போனா, ஒருவேளை அவர்கள் இயேசுவா இருந்தால், ஏன்னா அன்னைக்கு இயேசுவை அடிக்கும் போது ஜீவாதிபதி அவர்கள் கொலை செய்கிறார்கள் அவர்களுக்கு தெரியல. ஏதோ அவர்கள் வெற்றி பெற்றதாக சந்தோஷப்பட்டு கொண்டார்கள், நிம்மதி அடைஞ்சாங்க, தாங்க நினைச்சது நடந்துருச்சு, தாங்க சாதிச்சிட்டோம்னு நினைச்சாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம். சில பேரை நம்மளோட வாழ்க்கையில நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. ஆனால் தேவன் அவர்கள் பக்கம் இருப்பாரானால், அவர்களை உயிரோடு கொண்டு வந்தால் எப்படி? அதுதான் பிலாத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய குழப்பம். ராஜானா எப்படி இருக்கணும்? யுத்தம் செய்கிறவராக, சண்டையிடுகிறவராக, ஆட்களை திரட்டுகிறவராக, வந்து பார் யார் பக்கம் கடவுள் இருக்கிறாருன்னு பார்த்துடலாம் அப்படி சொல்லி தானே இது வரைக்கும் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஆனால் இங்கே அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் தரவாதவராக ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் தானே ராஜாவா சொன்னதாக ஊர்லெல்லாம் சொல்கிறாங்க. இது என்னடா இது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்குறாரு, நீ ராஜாவா அப்படி கேட்குறாரு. அவர் சொல்கிறார், ஆம் நீர் சொன்னபடியே தான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன், நான் சத்தியத்துக்கு ராஜான்றார். அப்போ என்ன சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில, நீங்கெல்லாம் பொய்க்கு ராஜாவா இருக்கிறீங்க. நீங்க எதற்கு மேல நின்று ஆளுகை செய்றீங்கன்னா, ஒரு பொய்யான உலகத்துல, ஒரு பொய்யான கட்டமைப்புல, ஒரு பொய்யை நம்பி ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பொய்க்கு நீங்க ராஜாவா இருக்கிறீங்க. நான் உண்மைக்கு ராஜாவாக இருக்கிறேன், சத்தியத்துக்கு ராஜாவாக இருக்கிறேன். அந்த பிலாத்தினுடைய கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இயேசுவோட. யோவான் 19வது அதிகாரத்துல வாசிக்கிறேன். யோவான் 19:10. அப்பொழுது பிலாத்து, நீர் என்னோடு பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். சரி, என்ன விஷயம் சொல்றாரு? பிலாத்து சொல்றாரு, இந்த பாரு, உன்னை கொலை பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, விடுதலை பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. இதுல ஒண்ணு உண்மை ஒண்ணு பொய். இவருக்கு விடுதலை பண்றதுக்கு அதிகாரம் இல்லைன்றது கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிருச்சு. இவருக்கு விடுதலை பண்றதுக்கு ஆசை இருந்தாலும், இவருக்கு விடுதலை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும், ஒரே வார்த்தையில இவரை மடக்கிட்டாங்க. நீ மட்டும் விடுதலை பண்ணா உன்னை தேச துரோகின்னு சொல்லி, ராயன்ட்ட சொல்லி, ராஜா கிட்ட சொல்லி உன் பதவியை பிடுங்கிடுவோம். இப்படி சொன்ன உடனே, ஆஹா எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. அதனால தான் பாருங்க, சில அரசியல் தலைவர்கள் கூட அவர்கள் நல்லவராக இருக்க விரும்பினா கூட சிஸ்டம் அதை அனுமதிக்காது. அப்படி அவங்க நல்லவர்களாகவே தங்களை வெளிக்காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த மாதிரி தோத்து போயிடுவீங்க.
ஏன்னா இவர்களுடைய குரலுக்கு அவங்க செவி சாய்க்கலன்னு சொல்லிட்டு. இந்த காயின் மாடலை யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இந்த மாடலை ஏற்படுத்தின லீடர் யாரு, ஆதிபிதா யாரு? நாம் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோம்னு சொன்னால், ஆதாமுக்குள்ள ஒரு உலகம் இருந்தது, இயேசுக்குள்ள ஒரு உலகம் இருந்ததுன்னு பார்க்குறோம். உண்மைதான், பவுல் அதை பற்றி எழுதியிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே இன்னும் நீங்கள் டெப்த்தாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆதாமை விட காயின் தான் உலகத்தினுடைய துவக்கமாக இருக்கிறான். இந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை ஆரம்பிக்கிற ஒருவனாக இந்த காயின் இருக்கிறான். அதனால தான் அவன் முதலாவது பட்டணத்தை கட்டினதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆதாம் பட்டணத்தை கட்டலை, ஆதாம் நகரத்தை கட்டலை. சிட்டி பில்டு பண்ணது காயின் தான். அந்த காயின் எப்படி பில்ட் பண்ணானா, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதன் நிமித்தம் கொலை செய்தான்? ஏன் நாம் மற்றவர்களை பழி சொல்லுகிறோம்? ஏன் மற்றவர்களை பலியாக்குகிறோம்? ஏன் மற்றவர்களை கொலை செய்கிறோம்? ஏன் மற்றவர்கள் மீது கோபப்படுகிறோம்? தான் கேள்வி. நாம் என்ன நினைக்கிறோம்னா, அவங்க செஞ்சது தவறு, நாம் செஞ்சது சரி, ஆகவே கோபப்படுறதா நினைக்கிறோம், ஆகவே குற்றஞ்சாட்டுகிறதா நினைக்கிறோம். குற்றஞ்சாட்டுகிற எல்லாரும் இதை தான் நினைக்கிறோம். ஏன் எனக்கு கோபம் வருது? அவங்க தப்பா செஞ்சிட்டாங்க, அவங்க சரி செஞ்சா நான் ஏன் கோபப்பட போறேன்? அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் நினைக்கிறது சரி, என்னுடைய தத்துவம் சரி, என்னுடைய கொள்கை சரி, ஆகவே நான் அவன் மேல் கோபப்படுகிறேன், அவன் தவறாக செய்கிறான். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, அவன் எதன் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தமே. நீங்க எப்போ ஒருத்தரை குறை சொல்றீங்களோ, எப்போ ஒருத்தரை குற்றஞ்சாட்டுகிறீர்களோ, எப்போ ஒருத்தரை சரியில்லைன்னு சொல்றீங்களோ, வேதாகமம் உங்களை என்ன தெரியுமா சொல்லுது? பைபிள் அதை எப்படி பார்க்குது? அல்லது காயின் ஏன் கொலை செய்தான் என்று சொல்லுகிறது? தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும். நீங்க இன்னொருத்தரை குறை சொல்லும் போது ஏன் குறை சொல்றீங்கன்னா, நீங்க சரி அவங்க தவறுன்றதுனால இல்ல, நீங்க தவறுன்றதுனால முந்திக்கிறீங்க. தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தபடினாலே. இங்க ஜெயிக்கிறவங்கெல்லாம் சரியில்லை. ஜெயிக்கிறவங்க இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? நாங்க சரி, அதனாலதான் ஜெயிச்சோன்னு. ஆனா இங்க என்னமா சொல்லிருக்குது? தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் இருந்தபடினால கொலை செஞ்சான். எதன் நிமித்தம் அவன் கொலை செய்தான்? என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். பகைத்தால்னா இந்த சுவிசேஷம் சொல்றதுனால கொஞ்சம் பேர் நம்மளை அடிச்சு விடுறாங்களே, ஏன் இங்க வந்து மதம் மாத்துறீங்கன்னு கேட்கறாங்களே, அதை பத்தி போடலைங்க. உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள்ன்றது அதை பத்தியே இல்லை. உங்களை பகைக்கும் போது உங்களுக்கு புரியணும், நீங்க உங்களுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளா இருக்கிறது. யார் பகைக்கிறாங்களோ, யார் உங்களை பயமுறுத்துகிறார்களோ, யார் உங்களை அடிக்கிறார்களோ, யார் உங்களை குறை சொல்லுகிறார்களோ, அவர்களுடைய கிரியைகள் அநியாயமானவைகளும் உங்களுடைய கிரியைகள் சரியானவைகளுமாய் இருப்பதினாலே அவர்கள் உங்களை பகைக்கிறார்கள். இதுக்கு மத கலர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் அண்ணன் தம்பியில் ஆரம்பிச்சு, அக்கா தங்கச்சியில் ஆரம்பிச்சு, வெளி பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வரைக்கும் எல்லா இடத்துலையும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். இதுதான் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறதுனா நீங்க சரியா இருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, ஆச்சரியப்படாதீங்க. சரியா இருக்கிறவங்க இந்த உலகம் தாங்கிக்காது. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இதுதான் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தில் நாம் நிலை கொண்டிருக்கிறோம். எது பாவம்? தன் சகோதரனை பகைக்கிறது பாவம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இதெல்லாம் இந்த கண்ணோட்டத்தில் படிச்சு பாருங்க. நித்திய ஜீவன்னா பரலோகம், அந்த மாதிரி போயிட்டதுனால இந்த வசனத்துக்கெல்லாம் அர்த்தமே தெரியாமல் போயிடுச்சு நமக்கு. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே தேவன் நம்ம மேல் அன்பாயிருக்கிறார் இல்லை, அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறோம். இதுதான் இந்த வசனம் சொல்லுகிற விஷயம்.
இன்னொரு வசனத்தையும் சொல்றேன் நான். 4:20 வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ நீங்க மற்றவர்களை பகைக்கும் பொழுது நீங்கள் சரியில்லை என்பதை சொல்லுகிறீர்கள். இதுதான் அதுல உள்ள விஷயம். ஆனா நான் சரியில்லைன்னு சொல்லாம இருக்கிறதுக்காக, இந்த குரல் முதல்ல வெளிவராம இருக்கிறதுக்காக மற்றொருவரை நான் பலி செலுத்தி அவர்களை முடித்து வைக்க பார்க்கிறேன். அந்த சத்தம் வெளிவராதபடி பார்த்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் தேவன் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார். பிலாத்து கேட்கிறாரு, நீ நீ ராஜாவா? நான் ராஜாதான். எனக்கு உன்னை கொலை செய்வதற்கு அதிகாரம் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். நீ கொலை செய்யறதுக்கு தான் உனக்கு அதிகாரம் இருக்குது. பிலாத்துவே, உனக்கு கொலை செய்வது தான் அதிகாரம் இருக்கு. என்னை விடுதலையாக்க உனக்கு அதிகாரம் இல்லை. என்னை விடுதலையாக்கணும்னா நீ அவங்கள்ட்ட போய் பர்மிஷன் கேட்டு வரணும். ஆனா கொலை செய்வதற்கு தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குதே தவிர உயிரோடு எழுப்புவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. இந்த கொலை செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறதுனால நீ பொய்க்கு ராஜாவா இருக்கிற. அதிகாரத்தை கொலை செய்வதன் மூலமாக மற்றவர்களை அழிப்பதின் மூலமாக பிடிச்சு வச்சிருக்கிற. ஆனா தெரிய போகுது இன்னும் 3 நாள்ல எது சத்தியம்னு சொல்லி. சத்தியம் என்றால் என்னன்னு கேட்கிறியே, தெரிய போகுது. நான் சத்தியத்துக்கு ராஜா. அந்த சத்தியம் என்ன? அந்த சத்தியத்துக்கு உயிரோடு எழுப்புகிற வல்லமை இருக்கிறது. இங்க யாருக்கு உயிர் கொடுக்கிற வல்லமை? எந்த ராஜாவுக்கு இருக்குது? எல்லாருக்கும் கொலை செய்யற வல்லமை தான் இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் ஈஸியா கொன்னுட முடியும். இந்த உலகத்தால இன்னொருத்தரை கொல்ல முடியும். ஆனா ஜீவனை கொடுப்பது தேவனால மட்டும்தான் முடியும். அதை தான் இயேசு கிறிஸ்துக்குள் அவர் செய்கிறார். அதான் பவுல் சொல்லுகிறார், இயேசுவை உயிரோடு எழும்ப பண்ணின அதே ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறார். ஏதோ வியாதியிலிருந்து எழும்புறதுக்கு இந்த வசனத்தெல்லாம் பயன்படுத்தி பார்த்துருக்குறோம். பயன்படுத்துங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா உண்மையான விஷயத்தை புரிந்து கொள்வோம், அவங்க பவுல் என்ன சொல்ல வராருன்றத. இந்த சிலுவையில இந்த உலகத்திற்கு புதிய ஒரு அச்சாணி கொடுக்கப்படுகிறது. புதிய முறையில் இந்த உலகம் சுழல முடியும் என்பதை காட்டுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதன் மூலமாக, சகோதரர்கள் மேல் அன்பு செலுத்துவதற்கு நம்மை அழைப்பதின் மூலமாக இந்த உலகம் புதிய வடிவில், இந்த பவர் என்ஃபோர்ஸ் பை வயலன்ஸ் இருக்குல்ல, இதிலிருந்து வெளியேறி தேவனுடைய அன்பு என்கிற ஆக்சிஸ்ல, தேவனுடைய அன்பு என்கிற அச்சாணியில இந்த உலகத்தை மறுசீரமைப்பது தான் சிலுவையில இயேசு செய்த வேலை. லவ் எக்ஸ்பிரஸ் பை ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பதின் மூலமாக அன்பை காட்டுவது இந்த புது வாழ்க்கை முறை. ஏன்னா இது வரைக்கும் யாரும் அப்படி இல்லை. காயின் அப்படி இல்லை, ஃபேரோ அப்படி இல்லை, நேபுகாத்நேச்சார் அப்படி இல்லை, யாரும் அப்படி இல்லை. ஹிட்லரோ சீசரோ யாரோ, அவர்கள் எல்லாரும் வன்முறையின் மூலமாக அதிகாரத்தை செலுத்தி ஆட்சி செய்தார்கள். வன்முறையின் மூலமாக அடக்கி ஆள்வதன் மூலமாக, பவர் என்ஃபோர்ஸ்ட் பை வயலன்ஸ், அதுதான் உலகத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. அதிலிருந்து விலகி ரிவீலிங் லவ் இன் ஃபர்கிவ்னஸ், இது புதிய முறையாக இருக்கிறது. அப்போ சபனா என்ன? இந்த முறையை ஏற்றுக்கொள்கிறவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுனா இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் பரலோகத்துக்கு போறேன் அப்படி சொல்றது இல்லைங்க. இந்த முறையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். சர்ச் இஸ் த வேர்ல்ட் ஆஸ் பிலீவிங் திஸ். இந்த உலகம், சபைன்றது வேற ஒரு தனி உலகம். இங்க ஒரு உலகம் சுத்திட்டு இருக்குது. அதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்னா வன்முறை, கொலை, அதிகாரம் செலுத்துதல், பழி சொல்லுதல். இதன் மூலமாக இது சுழன்று கொண்டிருக்கிறது. என் சபையை நான் கட்டுவேன், என் உலகத்தை நான் சிருஷ்டிக்க போகிறேன், ஒரு புதிய சிருஷ்டி. அதனுடைய சுழற்சி முறை என்ன தெரியுமா? அன்பு, மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், அதற்காக சகோதரர்களுக்காக நஷ்டம் ஏற்படுமானால் அதை ஏற்றுக்கொள்ளுதல். அங்கே ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்று போடப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தேவன் உண்டாக்க விரும்புகிறார். அதுதான் சபை. அதனாலதான் இந்த சபையில நான் இந்த கட்டடங்களையும் இந்த 9லிருந்து 11 வரைக்கும் நடக்கிற ஆராதனைகளையும் சபைன்னு சொல்றது இல்லை. இந்த தத்துவத்தை, இந்த மன்னிப்பு என்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்வர்கள் எத்தனை பேரோ, இந்த அழுக்கடைந்த இரத்தத்தினாலே சிதறி இரத்தம் முழுவதுமாக இருக்கிற அந்த சிலுவைக்குள்ளாக இருக்கிற அந்த அழகை பார்க்கும் பொழுது, பியூட்டி பிஹைண்ட் த அக்லி கிராஸ், ஐரணி, எங்கே
அவலட்சணமான அகோரமான சிலுவை இருந்ததோ, அங்கேதான் இந்த அன்பு, இந்த தேவனுடைய அன்பு, இந்த மன்னிப்பு, இந்த புது உலகம் என்கிற அழகு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த அழகை பார்க்கிறவர்கள், சிலுவையை பார்த்தா யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. சிலுவையை பார்த்தா சிலுவை யாரையும் இழுத்து கொள்ளாது. ஆனா இந்த சிலுவைக்குள்ளாக இருந்த அந்த பியூட்டி, அந்த அழகு, அந்த அந்த அன்பின் அர்ப்பணிப்பு, அதை நான் காட்ட போறேன். நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். நீங்கள் இழுத்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க அதை உண்மையிலே பார்த்துட்டீங்களா? நம்ம எல்லாம் வேற பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல, சிலுவையை பாருங்க. பரலோகத்துக்கு போறதுக்காக சிலுவையை பார்க்காதீங்க. அந்த சிலுவைக்குள்ள இருக்கிற அழகை பார்ப்பதற்காக, அந்த சிலுவைக்குள்ள இருக்கிற அன்பை பார்ப்பதற்காக, அந்த சிலுவைக்குள்ள இருக்கிற மன்னிப்பை பார்ப்பதற்காக மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையை தான் நான் வாழப்போகிறேன், இந்த சிலுவையை சுற்றி நான் இருக்க போகிறேன் என்று சொல்லுகிறது தான் சபை. தேர்தல் நடத்தி அல்லது பாஸ்டர் ஆகிறதுக்கான முயற்சிகளை பண்ணி பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், வர்ஷிப் லீடர் ஆகிறதுக்காக இல்லை சபை. இந்த வாழ்க்கை முறைக்கு வருவதற்கு தான் சபை தேவை. அங்கதான் இந்த வாழ்க்கை முறை வெளிப்படுத்தணும்னு தேவன் விரும்புகிறார். அப்படி இல்லை. இப்போ அங்கதான் இந்த உலகத்திற்குள்ள நீங்க இதை காண்பித்து துன்பப்படுவீங்க. ஆனா இங்க அதை காண்பித்து துன்பப்படக்கூடாது. இங்கதான் நீங்க காண்பிப்பது நிமித்தமா மகிழ்ச்சி அடையணும். ஆனா இங்கேயும் அதே மாதிரி துன்பம் தான் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது சபைன்னு பேர் கிடையாது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த புதிய வாழ்க்கை முறைக்கு உங்களை அழைக்கிறேன். இந்த புதிய வாழ்க்கை முறை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து பேசுவோம். அப்பப்போ பேசுவோம். நான் பேசியிருக்கிற இந்த யோவான் சுவிசேஷத்திலிருந்து, மார்க் சுவிசேஷத்திலிருந்து போன இந்த மார்ச் மாதம் நினைக்கிறேன் நான், அதிலிருந்து நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். சொல்லப்போனால் பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த தலைப்பின் கீழாகவே பேசிட்டு இருக்கிறேன். இந்த பிரசங்கங்கள்லாம் தொடர்ந்து கேளுங்க, திரும்ப கேளுங்க. ஒரு ஆழமான ஃபவுண்டேஷன் உங்களுக்குள்ள உருவாக்கிக்கோங்க. எப்படின்னு கேட்டுட்டே இருக்காதீங்க. இது எப்படி வாழ்க்க முடியும் அப்படி நீங்கள் ஃபவுண்டேஷனுக்குள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த வசனங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும், உங்கள் வாழ்க்கை முறையில், சிந்திக்கிற முறையில், காரியங்களை அணுகுகிற முறையில், மற்றவர்களை பார்க்குகிற முறைகளில், தேவனோடு இருக்கிற உறவில், மனிதர்களோடு இருக்கிற உறவில் ஏற்படுகிற மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த 4 வாரங்களும் சிலுவை இந்த உலகத்திற்கு என்ன செய்தது, இந்த சிலுவை எங்களுக்கு என்ன செய்தது, இந்த சிலுவையின் மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. இவைகள் எங்களுக்கு வெளிச்சத்துக்கு நேராக நடத்தட்டும். மறைமுகமாக இருக்கிற அந்த பாவங்களில் இருந்து, மறைமுகத்திலே நாங்கள் செய்கிற அந்த பழி சொல்லுதல், குற்றஞ்சாட்டுதல் போன்ற அந்த சுயநலமான விஷயங்களில் எங்களை விடுவித்து சிலுவையை நோக்கி நாங்கள் இழுத்து கொள்ளப்படும்படியை எங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதுக்கு உதவும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எங்களுடைய பிரசங்கங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். உங்களுடைய காணிக்கைகளை வரவேற்கிறோம். நீங்கள் காணிக்கை செலுத்துவது நிமித்தமாக இந்த செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல நீங்கள் எங்களுக்கு அனுமதி தருகிறீர்கள் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் உதாரத்துவமாய் கொடுப்பது நிமித்தமாக நாங்கள் இன்னும் வேகமாக இது போன்ற செய்திகளை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த ஊழியத்திலே நீங்களும் பங்கெடுக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.